இன்னும் கிட்ட வா, இன்னும் கிட்ட வா. கிச்சன்ல லேடீஸ் எல்லாருமே மெயினா ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். அது இன்னும் யாரும் ப்ராப்ளமா சொல்லல. நான் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க. வாங்க என்னன்னு சொல்றேன். கிட்ட வா, கிட்ட வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இது போட்டிருப்போம். ஃபில்டர் மாதிரி. ஏன்னா இதுல இருக்க ஃபில்டர் நான் அவ்வளோ ஃபில்டர் பண்ணாத. அதனால அத எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் தான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்க சின்ன சின்ன குப்பை கூட இதுல கலெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? அத இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. உள்ள வந்து ஒரு பேப்பரோ இல்ல கவரோ வைங்க. எனக்கு ஏன்னா கவர் வைக்கிறதுக்கு பதிலா பேப்பர் வச்சுருங்க. ஏன்னா நெறைய கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால சொல்றேன். பேப்பர் வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இங்கேயே தான் இருக்கும். இப்படி காட்டுங்க. இப்படியே தான் இருக்கும். இந்த கார்னர்ல தான் இருக்கும் இந்த பாக்ஸு. அப்படியே இப்படி எடுத்துட்டு இப்படி 2 டேப் பண்ணோம்னா இது கிளியர் ஆயிடும். அவ்வளோதான். அப்படியே தூக்கின்னு வந்து இப்படி போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா டிஸ்போஸ் பண்ணும்போது டஸ்ட்பின்ல அப்படியே எடுத்து இந்த பேப்பரோட கட்டிட்டோம்னா இந்த இந்த பாக்ஸ் வந்து கிளீனா இருக்கும். ஒரே நிமிஷம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பாக்ஸ் வந்து கிளீனா இருக்கா? பார்த்தீங்களா? இது உள்ள அவ்வளோ இந்த குப்பை இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா வச்சது. டெய்லியும் வந்து வாஷ் பண்ணிடணும். வேஸ்ட் பேப்பர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன். அத வச்சுட்டு நான் போட்டுப்பேன். நீங்க அப்படியே போட்டீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும். அப்படியே நம்ம கை வச்சு டிஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு பேப்பரோ, கவரோ வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் டிஸ்போஸ் பண்ண. இந்த மாதிரி கவர் வச்சுட்டு நம்ம டஸ்ட்பின்க்குலாம் எப்படி இந்த மாதிரி பண்ணுவோம்? அப்படியே எடுத்து ஒரு தட்டு தட்டி இங்க இப்படி வச்சு தட்டு தட்டினீங்கன்னா, இந்த ஃபுட் வேஸ்ட் குப்பை நம்ம வேஸ்ட்டா இந்த சிங்க் உள்ள கலெக்ட் ஆகுறது எல்லாமே இதுல அழகா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ்லாம் வந்து கிச்சன்ல எங்கேயாவது ஓப்பன் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதுல வந்து உட்காரும். ஸோ அதுக்காக தான் மெயினா வந்து இதை நான் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இரிட்டேட்டிங் விஷயம் அது. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுல விழுற குப்பை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது சாப்பிட்டு வர ஃபுட் வேஸ்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெட்டா இருக்கும். இமிடியேட்டா எடுத்துட்டு போயிட்டு அதை டஸ்ட்பின்ல போட முடியாது. ஏன்னா டஸ்ட்பின் வந்து எல்லாருமே வந்து பக்கத்துலயே வச்சிருக்க மாட்டாங்க. இமிடியேட்டா இந்த மாதிரி வெட் வேஸ்ட்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே இன்னும் நம்ம பேஜை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.